குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இந்த தொகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகம் யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க, யார் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குன்றது தான் இந்த தொகுப்புல நம்ம தெளிவாக பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி தமிழக வெற்றிக் கழகத்துடைய நிர்வாகி நிர்மல்குமார் அவர்கள் நேற்று பத்திரிகையாளர் சந்திச்சு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, பாஜக கூட நாங்கள் எப்பொழுதும் கூட்டணி வைக்க போறது இல்லை, பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. சரி, பாஜக கூட இவங்க கூட்டணி வைக்கல, மற்ற கட்சிகளோட யார் கூட கூட்டணி வைப்பாங்க? ஆனா தாவேகாவில இருந்து அடிக்கடி ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, மெகா கூட்டணி வைக்க போறோம், எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணி ஒன்று காத்துட்டு இருக்கு, நாங்க இந்த தேர்தலை கூட்டணியோட சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த கட்சி கூட கூட்டணி வைப்பாரு, எந்த கட்சி கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் இந்த தொகுப்புல தெளிவாக பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் கூட்டணி ஆட்சியில தான் இந்த ஆட்சி அமைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தாங்க. முதல் மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசுறாரு. அப்போ பேசும்பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களோட கூட்டணி ஆட்சியில வரவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருந்தாரு. அப்போ அதனால எல்லா பத்திரிகையாளர்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் கூட்டணி ஆட்சியை விரும்புறாரு, அப்ப கூட்டணி யார் கூட வைக்க போறாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. அந்த நேரத்துல தான் தமிழக வெற்றி கழகம் யாரை குறி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய டாக்டர் தொல் திருமாவளவன் அவருடைய கூட்டணியை தான் தமிழக வெற்றி கழகம் விரும்பி இருந்தது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக தமிழக வெற்றி கழகம் திமுகவிலிருந்து விசிகாவை வெளியே கொண்டு வரதுக்கான வேலை திட்டங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆதவ அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி போன்ற தேர்தல் கள ஆய்வாளர்களை வச்சு அவங்க விசிகாவை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வரத பார்த்தாங்க. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தொல் திருமாவளவன் அவர்கள் 1000 நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தாலும் விடுதலை சிறுத்தை கட்சியை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தாரு. விடுதலை சிறுத்தை கட்சியுடைய களம் வேறு, காலம் வேறு, பாதை வேறு, பயணம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருந்தாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க எப்பவுமே திமுகவோட தான் கூட்டணி தொடரும், எங்க கூட்டணி இந்தியா கூட்டணி, இது மதச்சார்பற்ற கூட்டணி, இது சனாதன சக்திகளுக்கான எதிரான கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தாரு. அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட தான் 2026லயும் கூட்டணி வச்சு அவங்க தேர்தல் காலத்தை சந்திக்க போறாங்க அப்படின்றத தெளிவா அதுல நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்தது தமிழக வெற்றி கழகம் யாரோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது அவங்க அதிமுக கூட பேசிட்டு இருந்தாங்க. அதிமுகவுக்கும் அவங்களுக்கும் ஒரு லிங்க் இருந்தது. அவங்க பேசும்பொழுது அதிமுகவுல எடப்பாடி அவர்களுக்கு முதலமைச்சர் என்ற மாதிரியும், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கிறதாவும் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. அந்த சமயத்துல ஒன்று தமிழக வெற்றி கழகத்துல சலசலப்பு ஏற்பட்டதா இல்ல அதிமுகவுல சலசலப்பு ஏற்பட்டதா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா உடனடியாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் உடனடியாக டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்திச்சு பாஜக கூட கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தை நடந்தது. உடனடியாக மறுநாளே அமித்ஷா அவர்கள் அதிமுகவுடைய பேச்சுவார்த்தையில இது என்ஐஏ கூட்டணி, இது என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி உருவாக்குனாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க. அப்போ அதிமுகவும் தாவேகா கூட கூட்டணி இல்ல அப்படின்னு உறுதி ஆயிடுச்சு. இப்போ பிசிகாவும் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி இல்ல, அதிமுகவும் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி இல்ல. அப்போ வேற யாரு தான் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, சரி அடுத்து யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா நாம் தமிழர் கட்சி இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து திரு சீமான் அவர்கள், என் தம்பி அவன் அரசியலுக்கு வந்தா நான் ஆதரிப்பேன், அவன் என்னதான் செஞ்சாலும் எதிர்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல விஜயும் சீமான் அவர்களும் கூட்டணி அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தது. அந்த சமயத்துல விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து முதல் மாநாட்டில் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அவரு எங்க கொள்கை வழிகாட்டி பெரியார், காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் போன்ற கொள்கை தலைவர்களாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொள்கை தலைவர்களை அறிவிச்சுட்டு பிறகு நான் கத்தி பேச இங்க வரல, எக்ஸ்ட்ரா லக்கேஜா நாங்க இங்க இருக்க வரல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தாரு. அப்போ தமிழக வெற்றி கழகம்
தாவேக்காவை மறைமுகமா அவர் சாடி இருந்தாரு. அன்னையில இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு பிளவு ஏற்பட்டிருந்தது. மறுநாளே நாம் தமிழர் கட்சி ஒரு மேடை அறிவிச்சு, தம்பி இது தமிழ் தேசியத்தில் நில்லு இல்ல திராவிடத்தில் நில்லு, நடுவில் நீ அடிபட்டு செத்துருவ அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தாரு. அன்னையில இருந்து இன்று வரை தமிழக வெற்றி கழகத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு போராவே நடந்துகிட்டு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ விசிக கூடயும் கூட்டணி இல்ல, அதிமுக கூடயும் கூட்டணி இல்ல, நாம் தமிழர் கட்சி கூடயும் கூட்டணி இல்ல. நாம் தமிழர் கட்சி கூட கூட்டணி இல்லாத முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் பெரியார தான் கொள்கை வழிகாட்டியா அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஆனா நாத்தாக்கா ஒருபொழுதும் பெரியார தான் கொள்கை வழிகாட்டியா அவங்க ஏத்துக்கவே இல்லை. எங்களுக்கு கொள்கை எதிரியே பெரியார் தான், எங்களுடைய சித்தாந்தமே திமுக ஒழிக்கிறது தான், திராவிடத்தை ஒழிக்கிறது தான் அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் அவங்களுடைய கொள்கையை கோட்பாட்டை சொல்லியிருந்தாங்க. அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் எட்டாத பொருத்தமா ஆகி போச்சு. அப்போ அன்னையில இருந்தே நாம் தமிழர் கட்சிக்கும் கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இல்ல, விசிகாவுக்கும் கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இல்ல, அதிமுகவுக்கும் கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இல்ல. அப்போ எஞ்சி இருக்க யார் தான் தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் அப்படின்னா, அப்போ எஞ்சி இருக்கிறது யாராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா பாமக, தேமுதிக இந்த ரெண்டு கட்சிகள் தான் இப்பொழுது எஞ்சி உள்ளதா இருக்கு. ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இருக்கிறாங்க. அந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 நாளைக்கு முன்பு பத்திரிகையாளர் சந்திக்கும் பொழுது நாங்க என்டிஏ கூட்டணியில தான் இருக்கிறோம், தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் நாங்க எப்பவுமே உறுதியா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதற்கு எடப்பாடி ஒத்துப்பாரா என்ன அப்படின்றதான் தெரியல. ஏன்னா எடப்பாடி அவர்களுக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் பல உரசல்கள், பல மோதல்கள் இருக்கு. எப்படி 2 பேர் ஒரே கூட்டணியா இருப்பாங்க அப்படின்றது காலம்தான் அது தீர்மானிக்கும். கண்டிப்பா ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க பாஜக கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. அடுத்ததான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேமுதிக, பாமக என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய நிலைப்பாடும் அவங்களுடைய கொள்கையும் அவங்களுடைய சித்தாந்தமும் பாஜகவுடைய கொள்கையின் கோட்பாட்டுக்கான ஒத்து போகிறதுனால ஒருவேளை அவங்க பாஜக கூட்டணியை எதிர்பார்க்கிறாங்களோ இல்ல பாஜக கூட்டணி உள்ள போறதுக்கான வேலைகளை பார்க்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழும்புது. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் ஒரு மேடையில சொல்லியிருந்தாரு, பாஜக பாமக இருக்கிற இடத்துல விசிக ஒருபொழுதும் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தாரு. அப்போ திமுக இருக்கிற இடத்துல பாமக இருக்காது, அப்போ பாமக இருக்கிற இடத்துல விசிக இருக்காது. எப்படியும் பாமக திமுக கூட கூட்டணி வைக்க மாட்டாங்க, அப்படி வச்சாங்கன்னா விசிக அங்க இருக்காது அப்படின்ற மாதிரி. அப்போ பாமக எப்படியும் அவங்க பாஜக கூட்டணி தான் உறுதி செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, தேமுதிக கிட்ட விஜய பிரபாகரன் அவர்கள்ட்ட செய்தியாளர் சந்திக்கும் பொழுது அவர் கேட்கிறாரு, நீங்க ஏடிஎம்கே கூட்டணி போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அதற்கு அவர் பதிலளிக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஒரு சின்ன கட்சி, நீங்க கேட்கறது யாருக்கிட்ட கேட்கறீங்க அப்படின்னா பாமக கிட்டையும் ஏடிஎம்கே கிட்டையும் கேளுங்க, அவங்க கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்றாங்களோ அதற்கு ஏத்த மாதிரி நாங்க செயல்படுவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒருவேளை விஜய பிரபாகரன் அவர்கள் ஏடிஎம்கே அலையன்ஸை எதிர்பார்க்கிறார் போல இருக்கு அப்படின்றதுதான் அதுல நமக்கு தெரியுது. கண்டிப்பா இவர்கள் பாஜக, திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் கூட தான் கூட்டணி வைப்பாங்க. அப்போ கடைசியா தமிழக வெற்றி கழகத்திற்கு யாரோட கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ற குழப்பம் தமிழக வெற்றி கழகத்துக்கு நீடிச்சு கொண்டே இருக்கு. கண்டிப்பா ஒன்றே ஒன்று ஆப்ஷன் தான் அவங்களுக்கு இருக்கு. வச்சாங்க அப்படின்னா அவங்க தேமுதிக கூட தான் அவங்களோட கூட்டணி கட்சிகளோட அமைக்க முடியும். அப்படி தேமுதிக கட்சிகளோட கூட்டணி வைக்க முடியாத காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ண ஆகணும்னா, நான் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், நான் யாரு அப்படின்றத நான் அங்கீகரிக்கணும், நான் ப்ரூவ் பண்ணணும், என்னுடைய பலம் என்ன அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக தனிச்சு நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஒன்று இந்த தேமுதிக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான நிலைப்பாடு இருக்கணும், இல்ல தனிச்சு நிற்கிறதுக்கான நிலைப்பாடு இருக்கணும். இந்த தமிழக வெற்றி கழகம் 2026 ஒன்று தனித்து நிற்க வேண்டும், இல்லைன்னா தேமுதிகவோட கூட்டணி வைக்கணும். கண்டிப்பா பார்க்கலாம் 2026 தமிழக வெற்றி கழகம் யாரோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மீண்டும் பல்வேறு தகவல்களுடன் சந்திக்க இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.